கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளை எண்ணி நான் ஆண்டவரை துதிக்கிறேன். வேத வசனத்தின் மூலமாக இன்று உங்களோடு பேச வாஞ்சிக்கிறேன். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 7வது வசனம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானமாகும்படி செய்வார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வழிகள் ஆண்டவருக்கு பிரியமாயிருந்தால் என்ன நடக்குமாம்? நம்முடைய சத்துருக்களும் நம்மை விரோதித்தவர்களும் நம் மத்தியில் வந்து சமாதான வாழ்த்துக்களை சொல்லி அவரை மகிமைப்படுத்தும் நாட்களை, தருணத்தை ஆண்டவர் தருவார். ஆம் பிரதர், நீங்க சொல்லுவது உண்மைதான். முன்னாட்களில் காரணமில்லாமல் என்னை பகைத்தாங்க, இப்போதே அதே மக்கள் என்னுடைய சமூகத்தில் வந்து மன்னிப்பு கேட்டு என்னோட அவங்க இப்ப நல்ல குட் ஃப்ரெண்டா இருக்காங்க என்று சொல்லும் நாட்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். வேத வசனத்தின்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? உத்தமமாய் நடக்கின்ற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். ஆண்டவரை பிரியப்படுத்தும் பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் என்று தான் வேதம் சொல்லுகிறார். அவ்விதமாக நடப்போமானால் அன்பானவர்களே, சத்துருக்களும் அவர் நமக்கு வந்து நண்பர்களாக மாறுவார்கள் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென்.